நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான உளுத்தங்கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்பவும் போல் உளுந்த ஊற வச்சு அரைச்சி கஞ்சி ரெடி பண்ணாமல் இந்த மாதிரி சுலபமாக உளுத்தங்கஞ்சி மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா 2 மாதத்துக்கு கூட நாம் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் தேவைப்படுதோ அதிகபட்சம் 10 நிமிஷத்துக்குள்ளேயே நாம் கஞ்சி ரெடி பண்ணிடலாம். முதல்ல ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துக்கங்க. இப்போ அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த உளுந்தை வறுத்து எடுத்துக்கங்க. வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த உளுந்து லேசாக வறுபட்டு செவந்து வரணும். அது வரைக்கும் நாம் இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே செவந்து பொன்னிறமாக ஆயிடுச்சு. வாசனையும் நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம். அடுத்து எந்த கப்பால் உளுந்து அளந்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 5-6 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு சுக்கு சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை. அரிசி லேசாக பொரிஞ்சு வந்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் நல்லாவே பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நாம் இதையும் வெளியே எடுத்துடலாம். வறுத்த உளுந்து அரிசி ரெண்டையுமே ஒரு தட்டில் சேர்த்து நல்லா ஆற விடுங்க. நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து எந்த அளவுக்கு உங்களால் ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இந்த அரைச்ச மாவை ஒரு சல்லடையில் சேர்த்து சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு உளுத்தங்கஞ்சி மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு கூட கெட்டு போகாது, நல்லாவே இருக்கும். மாவு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைங்க. இப்போ இந்த மாவை வச்சு நாம் கஞ்சி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கங்க. பால் சேர்க்கறது ஆப்ஷன் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பால் சேர்த்த தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கங்க. ஒரு சின்ன பவுலில் நாம் அரைச்ச மாவில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கங்க. முதல்ல கரைச்ச இந்த மாவை இப்போ நாம் பேனில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி சேர்க்கும்போது நமக்கு அதிக கட்டி இல்லாமல் வரும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. உளுந்து மாவு அப்படின்றதுனால நமக்கு சட்டுன்னு அடி பிடிக்கும். அதனால் கைவிடாமல் அடியோடவே நல்லா கலந்து விட்டுக்கங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா கஞ்சி லேசாக கொதிக்க ஆரம்பிக்கும். ஒரு 5 நிமிஷம் இந்த கஞ்சி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு மாவோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போய் கஞ்சி லேசாக கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு கஞ்சி கெட்டியாக ஆரம்பித்ததும் இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கங்க. தேங்காய் துருவல் ஆப்ஷன் தான், குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அடுத்து இதில் தேவைப்பட்ட அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெல்லத்தை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெள்ளை தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். சர்க்கரையோட அளவு அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். சர்க்கரை இல்லாமலும் வெறும் உப்பு மட்டுமே போட்டு கூட நீங்கள் இதை குடிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக வெல்லம் சேர்த்து கலந்து விட்டு ஒரு துளி உப்பு மட்டும் சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு அதிகம் கொதிக்க வைக்க வேண்டாம். இந்த மாதிரி லேசாக கொதிக்க ஆரம்பித்த உடனே நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கஞ்சி கொஞ்சம் ஆறும்போது இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் இந்த சமயத்தில் நாம் ஆஃப் பண்ணால் சரியாக இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான உளுத்தங்கஞ்சி ரெசிபி. எப்போல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.